இன்னைக்கு நான் பார்க்க போறது அரண் வலியுறுத்தல் அந்த அதிகாரத்துல இருந்து குறள் 6ல இருந்து 10 வரைக்கும். குறள் நம்பர் 6. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம்னா பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று, எண்ணாது எண்ணாமல், அறம் செய்க நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி செய்யப்படக்கூடிய அந்த அறமானது பொன்றுங்கால் பொன்றா துணை, நம்முடைய உடல் அழியக்கூடிய அந்த காலகட்டத்தில் அழியா துணையாக வந்து நிற்கும் என்பதாக இந்த குறள் கூறுகிறது. 7வது, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. அதாவது அறத்துடைய வழி இதுதான் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சிவிகைனா என்னதுன்னா பல்லக்கு. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை, சிவிகையில உட்கார்ந்து போறவங்க தான் ஊர்ந்தான். பொறுத்தான்னா அந்த சிவிகையை அந்த பல்லக்க தூக்கிட்டு போறவங்க. பல்லக்க தூக்கிட்டு போறவங்களுக்கும் அந்த பல்லக்குள்ள உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் அறத்தினுடைய வழின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் செஞ்சோம்னா இந்த சிவிகை இந்த பல்லக்குள்ள உட்கார்ந்து போறவங்க நம்ம இருப்போம். இதுவே நம்ம நல்ல விஷயங்களை செய்யலன்னா அந்த பல்லக்க சுமந்துட்டு போற அவங்கள ஒருத்தரா இருப்போம்னு சொல்லி சொல்றாங்க. 8வது, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் படாமைனா வீணாக கழிக்கும் நாள் ஏற்படாதவாறு. அதாவது நல்ல செயல்கள் செய்யாம வீணாக கழிக்கும் நாள்கள் ஏற்படாதவாறு நன்றாற்றின், நல்ல விஷயங்களை செஞ்சாங்கன்னா, தினைக்கும் நல்ல விஷயத்தை செய்யறாருன்னா அந்த நல்ல காரியங்கள் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது மறு ஜென்மம் இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்காங்க இல்லையா, அது போன்ற மக்களுக்கு சொல்றாங்க, இப்படி நீங்க தினைக்கும் நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா இது மறு ஜென்மமே இல்லாம நீங்க முக்தி அடையலாம் என்பதாக இந்த குறள் கூறுகிறது. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. ஒருவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அதன் காரணமாக தான் என்ன வரும்னா இன்பம் வரும். இன்பம் எதன் மூலமாக வரும் என்று கூறுகிறார் என்றால் அறத்தினால்தான். மற்றெல்லாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் நிலையான புகழ் இல்லாதவை சொல்லிட்டு இந்த குறள் சொல்லுது. செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு மனிதருக்கு அறமே ஆகும். அதே சமயத்தில் உயர்பால தோறும் பழி. செய்யக்கூடாத விஷயங்கள் ஒரு மனிதருக்கு பழி சொற்களை தரக்கூடிய தீய செயல்கள். பழி சொற்களை தரக்கூடிய தீய செயல்களை விட்டு தவிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதாக இந்த குறள் கூறுகிறது.